الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க உபன்யாச நிகழ்விலே இந்த இடத்தில் இஷாவுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் பாக்கியமும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க விடயங்கள் பேசப்படுகின்ற சபையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, இந்த இடத்திலே மார்க்க விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சபையிலே நீங்கள் இருக்கும் நேரமெல்லாம் உங்களுக்கு மலாய்க்காமார்களுடைய துஆ வந்த வண்ணம் இருக்கும் என்கின்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மார்க்க சபையிலே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் அந்த துஆ கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாராந்த மார்க்க உபன்யாச நிகழ்விலே இன்று உங்கள் மத்தியிலே ஒரு விடயத்தை ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். இந்த எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்காலத்திலே மாபெரிய அனர்த்தங்களை கடந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, மண் சரிவாக இருந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி, இந்த எல்லா விதமான அனர்த்தங்களையும் தாண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் எங்களுக்கு எதற்காக அனுப்பியுள்ளான் என்பதை நாம் பல்வேறு பயான்களில், ஜும்ஆ உரைகளில் கேட்டுவிட்டோம். இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்து விட்டான். இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பது எங்களுக்கு ஒரு தண்டனையாக வந்ததா அல்லது எச்சரிக்கையாக வந்ததா என்பது நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தின் பாதிப்பின் பின்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். உதாரணமாக, எங்களுக்கு இந்த இயற்கை அனர்த்தம் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அது ஒரு தண்டனையாக இருக்கும். அல்லது மற்றவர்களுக்கு அது தண்டனையை கொடுத்துவிட்டு எங்களுக்கு அதை தண்டனை கொடுக்காமல் விட்டிருந்தால் இதை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த இயற்கை அனர்த்தங்களில் ஏனைய மாவட்டங்களை ஒப்பிடும்போது நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வீதம் என்பது மிக குறைவு. எனவே இந்த இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். எச்சரிக்கையாக எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த எச்சரிக்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படிப்பினைகள் மூலமாக எங்களது வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துள்ளது என்பதை நாங்கள் சற்று இந்த இடத்தில் பார்க்கலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலமாக அழிவுகளை அடையவில்லை. ஆனால் முன் சென்ற சமுதாயம், நபிமார்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமாருடைய சமூகத்தையும் ஒவ்வொரு விடயத்துக்காக அளித்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அந்த சமூகம் அல்லாஹ்வை மறுத்து இணை வைத்து அந்த நபிக்கு அவர்கள் கட்டுப்படாமையினால் அவர்களை அல்லாஹ் பெரியோரு வெள்ளத்தை கொண்டு அழித்தார். அதுபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை ஒரு ஒழுக்கக்கேடு செய்த ஒரு விடயத்துக்காக
அவர்கள் ஆண்களை கொண்டு ஆண்கள் உறவு கொண்ட காரணத்துக்காக அந்த சமூகத்தை அல்லாஹ் அவ்வாறே அந்த ஊரை பெரட்டி மற்ற பக்கம் போட்டு அழித்தான். இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் அழித்தான். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆது சமூது சமூகம் என்று சொன்னால் அவர்கள் மலைகளை குடைந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? வாழ்ந்தார்கள். தங்களுடைய கைகளால் மலைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு பலம் மிக்கவர்களை அல்லாஹ் ஒரு காற்றின் மூலமாக அழித்தான். அதுபோன்றுதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அதுபோன்று எல்லா நபிமார்களுடைய சமூகங்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமாக அழித்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த சமூகங்களை, அழிக்கப்பட்ட சமூகங்களின் மூலமாக நாங்கள் பெற்ற படிப்பினைகள் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயம் நான் இப்போ கூறினேன் தானே. ஒரு சமூகம் இணை வைத்தலுக்காக அழிக்கப்பட்டது, இன்னொரு சமூகம் பொருளாதார மோசடிக்காக அழிக்கப்பட்டது, இன்னொரு சமூகம் அவர்கள் ஒழுக்க சீர்கேடான விடயங்களை செய்தார்கள் என்பதற்காக அழிக்கப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இந்த பாவங்கள் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு சமூகத்தை அல்லாஹ் அழித்தான் தானே. அதுபோன்ற பாவங்கள் தற்காலத்திலே சர்வ சாதாரணமாக இடம்பெறுகின்றது. இணை வைத்தல், கொடியேற்று பள்ளி என்று சொல்லியும், அல்லது சூனியம் பார்க்கிறது என்றும், அதுபோன்று இன்னொரு செயற்பாடுகள் மூலம் இணை வைத்தல் நடக்கின்றது. இந்த இணை வைத்தலுக்காக அல்லாஹ் ஒரு சமூகத்தை வெள்ளப்பெருக்கில் அளித்தான். அதுபோன்று பொருளாதார மோசடி, நிலநடுக்கத்தின் மூலமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை அழித்தான். பொருளாதார மோசடி சர்வ சாதாரணமாக இடம்பெறுகின்றது. ஒரு பொருளாதார மோசடிக்காகவே ஒரு அனர்த்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு அழிவை கொடுத்தான். ஆனால் எங்களுடைய சமூகம் தற்காலத்திலே இந்த அனர்த்த சந்தர்ப்பங்களில் கூட பொருளாதாரத்தில் மோசடிகளை செய்வதை கண்டோம். எத்தனை பேர் பெட்ரோல் செட்டில் 1000 ரூபான்னு சொன்னால் 1100 ரூபா, இங்கே கடையில் மெயின் கடையில் ஒரு மரக்கறி 100 ரூபான்னு சொன்னால் நம்மளை உள்ளுக்கு 150 ரூபா. அல்லாஹ் அனர்த்தங்களை இதற்காக ஏற்படுத்தினான். ஆனால் எங்களுடைய சமூகம் இந்த அனர்த்தங்கள் வந்ததன் பிற்பாடு, அதன் பிற்பாடுதான் இந்த அமல்களை செய்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஈமானுடைய நிலை எந்த அளவு இருக்கின்றது? இந்த அனர்த்தங்களின் பிற்பாடு மக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுயநலம் மிக்கவர்களாக மாறிப்போனதை நாம் கண்ணூடாக கண்டோம். எங்களில் எத்தனை பேர் சுயநலம் பிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள்? அனர்த்தங்கள் வந்ததன் பிற்பாடு மனித அபிமானங்கள் எங்களுடைய பகிரப்படுமா என்று பார்த்தால் எத்தனை பேர் சண்டை பிடித்தார்கள்? ஒருத்தர ஊட்ட கடந்துதான் இன்னொருத்தர வெள்ளம் போகணும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யறல்ல, எந்த வளவுக்குள்ளால ஒன்ற வெள்ளம் போப்பறான். நாம் ஹதீஸ்களை ஏராளம் பார்த்துட்டோம். நாம் பார்த்திருக்கோம். நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை உங்களது சகோதரருக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அண்டை வீட்டாரோட நீங்கள் எந்த அளவு நடந்து கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அண்டை வீட்டாரை பற்றி கூறக்குள்ள எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. நம்முடைய சொத்துல இருந்து அவருக்கு பங்கு வைத்திருப்போம் பயந்தாங்க. ஆனால் நாங்கள் சுயநலம் மிக்கவர்களாக வாழ்ந்தோம். இந்த அனர்த்த நேரங்களில் எங்களில் எத்தனை பேர் தர்மம் விடயத்தில் சீரானவர்களாக இருந்தோம்? இந்த இயற்கை அனர்த்தம் வந்தபோது எங்களில் எத்தனை பேர் மார்கட்டி கொள்கின்றோம்? நாங்கள் வேற்று கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள், வேற்று மாகாணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்தோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய எத்தனையோ பேர் அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் கவலையான எத்தனையோ விடயங்களை கண்ணூடாக கண்டோம். நாங்கள் இந்த நிவாரணங்களை வசூல் செய்வதற்காக போகும் இடத்தில் எத்தனை பேர் எங்களிடத்தில் பணமில்லை என்றவர்கள் மறுநாள் ஆட்டா பிடிச்சி கொடியத்து பள்ளிக்கு போனார்கள் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. எந்த அளவு எங்களுடைய ஈமான் செத்து போயிருந்தால் இந்த நிலையில் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை அழிக்க மாட்டானா?
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் தருவதன் நோக்கம் நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். ஆனால் எங்களில் எத்தனை பேர் இதுவரை காலமும் தொழுகை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், இதுவரை காலமும் தர்மம் கொடுக்காதவர்கள் இருக்கின்றார்கள், இதுவரை காலமும் நான் தௌபா செய்ய வேண்டும், நான் பாவங்கள் செய்திருக்கின்றேன், என்னை மரணம் ஆட்கொள்ளும் எந்த நேரத்தில் என்றும் தெரியாது என்று எத்தனை பேர் மாறியவர்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. கேட்கின்றோம் வாழ்நாள் இப்படியே போகின்ற என்று சொன்னால் எங்களுக்கு முன்னால் ஒவ்வொருவருக்கும் முன்னாலும் எங்களுடைய கபர்குழி இருக்கின்றது. வேற்று கிராமங்களை அல்லாஹ் அழித்தான். நாம் பார்க்கின்றோம் அழிவுகளை. சமூக வலைத்தளங்களை திறந்தால் சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ஈமான என்ன செல்ல தேவையில்லை, பாருங்க சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் என்ன இந்த அழிவுகள் தான் பார்த்தோன்னே பாருங்களேன். ஆனால் அந்த வார்த்தை பேசினவர் அடுத்த வக்து தொழுவாராங்கிறது சந்தேகம். எந்த அளவு எங்களுடைய ஈமான் இருக்கிறது பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். இந்த நிலையிலிருந்து மாறாத வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹ் பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். மாற்று கிராமங்களில் வீடுகளை இழந்தவர்கள், வாசல்களை இழந்தவர்கள், தங்களது சொந்த பந்தங்களை இழந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக, அவர்களை பார்ப்பதன் மூலமாக எங்களது வாழ்க்கையில் ஒரு படிப்பினை வர வேண்டும், எங்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். பள்ளிக்கு வருபவர்கள் தான் வருகின்றார்கள், வராதவர்கள் வராமலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு மரணம் வராதா? இவர்களுக்கு மௌத்து வராதா? இவர்களுக்கு இந்த அழிவுகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாதா? இன்னும் மாறவில்லை என்று சொன்னால் எப்போது மாறுவது சகோதரர்களே? கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம், ஜனாசாக்களை தூக்கும் போது அவர்களுடைய கைகள் அவ்வாறே பிந்து வருகின்றது. கண்ணூடாக காணுகின்றோம், அவர்கள் சேமித்த பணங்கள் அவ்வாறே இருக்கின்றது, அவர் உயிரோடு இல்லை. எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ இன்ஜினியர்மார், எத்தனையோ லோயர்மார் அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அவர்கள் ஒரு அகதி முகாம்களில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை துச்சமானது சகோதரர்களே. நாளைக்கு இதே அழிவு அல்லாஹ்வுக்கு முடியாமல் இல்லை. அல்லாஹ் எங்களுடைய முன் சென்றவர்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கின்றார். அவ்வாறே ஊரை பிரட்டினான், அவ்வாறே கடலை பிளந்து அந்த கடல் மூலமாக மூழ்கடித்தான். அவ்வாறே ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அவர்களது காது சோனைகள் வெடித்து மரணிக்கின்ற அளவுக்கு ஒரு சமூகத்தை எல்லா அழிவுகளையும் கண்ணூடாக காட்டிவிட்டார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் அழிவுகள் இடம்பெற்ற இடங்களை பார்த்தால் அவசரமாக போவாங்க. ஏன்? அந்த அழிவுகளை பார்த்து பயந்தாங்க. நாம் கண்ணூடாக காண்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை. இப்போதும் எங்களிடம் பொய் இருக்கின்றது, இப்போதும் கூட எங்களிடம் ஏமாற்றி இருக்கின்றது, இப்போதும் கூட வியாபாரத்தில் மோசடி இருக்கின்றது, இப்போது கூட ஹராம் ஹலால் பேண வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை எங்களிடம் பெறவில்லை என்று சொன்னால் எப்போது மாறுவது சகோதரர்களே? கபருடைய வேதனை பற்றி ஒரு அச்சம் எப்போது எங்களுக்கு வரும்? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலையை விட்டு நாங்கள் மாற வேண்டும். இது போன்றுதான் தற்காலத்திலே நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. நாம் பார்க்கின்றோம், எல்லா இடங்களிலும் எமது அரசாங்கம் நிவாரணங்களை கொடுக்குமாறு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். எங்களில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இந்த நிவாரணப் பொருட்களை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் பொய்யுரைக்கின்றவர்கள் இருக்கின்றோம் சகோதரர்களே. அழிவுகள் இடம்பெற்றவர்களுக்கு 25,000, 10,000, 15,000 இவ்வாறு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஒரு அற்பகாசி 25,000ங்கிறது உதாரணமாக எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிடலாம்? ஒரு 3 நாள் 4 நாள், மிஞ்சி போனால் 5 நாள் சாப்பிடலாம். இதற்காக எங்களில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் நாடினவர்கள் உண்மையை செல்கின்றார்கள். ஏராளமானவர்கள் எங்களை வீட்டுக்குள் தண்ணி வந்துட்டு எங்களுக்கு அழிவு ஏற்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனைய அந்த கிராமங்களை ஒப்பிடும்போது எங்களுக்கு வந்தது அழிவில்லை சகோதரர்களே. எங்களுடைய வீடுகள், எத்தனை பேருடைய வீடுகள் இடிந்தது? எங்களது உயிர்கள், எத்தனை பேருடைய உயிர்கள் போனது? எதுவும் இல்லை சகோதரர்களே. ஆனால்
சும்மா பொய் சொல்லிட்டு இந்த 25,000 ரூபா காசு கிடைக்கணும், ஒரு 15,000 காசு எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிக் கொண்டு மோசடி செய்து கொண்டு நாங்கள் இந்த பணத்தை வாங்குவோமே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு நாம் வாங்கிட்டு நம்முடைய வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு இடையிலேயே அல்லாஹ் ஒரு தண்டனையை எங்கள் மீது ஆக்கிவிடுவார். நாளைக்கு வாங்கிட்டு வரக்குள்ள ஒரு நரம்பு அப்படியே சுருண்டுட்டா போதும். 25,000க்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி வாங்கிட்டு வரும்போது ஒரு நரம்பை அல்லாஹ் சுருட்டி விட்டால், அல்லது எனது பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு விடயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து விட்டால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நிலையை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டால் அந்த 25,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2.5 லட்சம் 3.5 லட்சம் 2 கோடி என்று சொல்லி கலன்றும். எனவே அல்லாஹ்வை பயந்து செயற்பட வேண்டும். அழிவுகளை கண் முன்னால் கண்டிருக்கின்றோம். எங்களது வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும். இதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாற்றங்கள் வராது சகோதரர்களே. மாற்றங்கள் வருவதானால் இந்த அழிவுகள் பார்த்தாவது வர வேண்டும். இந்த அழிவுகள் பார்த்து கூட பள்ளி வாயில்களில் சஃப்புகள் கூடவில்லை என்று சொன்னால், இந்த அழிவுகளை பார்த்து கூட எங்களை சமூகத்திலே வியாபார மோசடிகள் குறையவில்லை என்று சொன்னால், மரணத்தை பற்றிய ஒரு அச்சம் இல்லை, நரகத்தை பற்றிய ஒரு பயம் இல்லை, அந்த கபருடைய வேதனை பற்றிய ஒரு பயம் இல்லை. அல்லாஹ் எங்களை அந்த நெருப்பின் மூலமாக சுட்டு விடுவானே, சுட்டரித்து விடுவானே, எனது உயிர் பறிக்கப்பட்டு விடுமே, ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவானே, இந்த கடல் அப்படியோ பொங்கி என்ற உயிரை அழிச்சிருமே. இந்த ஒரு மனோநிலை எங்களுக்கு வர வேண்டும். எங்களை வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும். சுயநலமற்றவர்களாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக, 5 நேரம் தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இனியும் மாறாமல் இருந்தால் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு அவன் போட்ட ஒரு பிச்சை அளவுதான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்து ரூமிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் எவ்வாறுபட்டவன் தெரியுமா? அவன் உங்களை படைத்தான், ஹலக்கக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றான். தும்மை யுர்ஸுக்கும், உங்களுக்கு ரிஸ்க் அளித்தான். தும்மை யுமீத்துக்கும், உங்களை அவன் மரணிக்க செய்வான். தும்மை யுஹைக்கும், திரும்ப உங்களை என்ன செய்வான்? உயிர் பெற்று விடுவான். எப்படியோ நாம என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தோம், அல்லாஹ்வுக்காக இருக்கணும், திரும்ப அல்லாஹ்கிட்ட தான் போகிறோம். இவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கை. அல்லாஹ்வுக்காக வந்து, அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்து, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்விடம் செல்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக செலவழித்து நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.